Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் இனிமையான சுவையை அகமகிழ்வோடு பருக வந்திருக்கின்ற, சுவைக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கின்றேன். இறைவன் இன்றைய நாளில் எவ்வளவு இனியவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து சுவைத்து பார்க்க வேண்டும் என்று இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறைவன் தன்னுடைய வார்த்தையாலும் பராமரிப்பினாலும் மனமாறுகிற உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் தனது நிறைவான வளமையான வரங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்புகின்றார் என்பதை இன்றைய நாளினுடைய வாக்குகள் மிக தெளிவாய் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே நம்முடைய வாழ்வில் இறைவனுடைய அனுபவத்தின் வழியாக இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்று மனமுவந்து இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். அப்போது இறைவன் எவ்வளவு இனியவர் என்று சுவைக்க இந்த திருப்பலியின் வழியாய் ஆசீரும் அருளும் நமக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை வேறான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே ஒரே இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை திருவசனம் 4 தொடங்கி 8 முடிய. அந்நாட்களில் எலியா பாலை நிலத்தில் ஓர் நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரைச் செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார்.
அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலால் சுட்ட ஓர் அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்போது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்து அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 34. நாம் பாட வேண்டிய பதிலுரை, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்ட அக்களிப்பர். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்தவோ. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 30 முதல் அதிகாரம் 5 2 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியார்க்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள்.
ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாய் கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறை வார்த்தைகள் 41 தொடங்கி 51 வரை. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தந்தையும் தாயும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாள் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர் தொழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இத்துணை இனியவர் அவர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் அனைவரையும் இந்த இறை வார்த்தையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அனுபவம் வித்தியாசமானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதருக்கும் இறைவன் அதை வெவ்வேறு தளங்களில் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குரு மாணவர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் சொல்வாராம், இந்த குருத்துவ அழைப்பு என்பது ஆச்சரியம் நிறைந்த அழைப்பு. ஒவ்வொரு நாளும் இதனுடைய தன்மையும் இதனுடைய போக்கும் இதனுடைய நோக்கமும் வித்தியாசப்படும். அது ஆச்சரியத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற உன்னதமான அழைப்பு என்று சொல்வாராம்.
அந்த வகையில் இன்றைய நாளினுடைய இறைவாக்குகளை நீங்கள் எடுத்து ஆழமாக உன்னிப்பாக சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஒன்று மிக தெளிவாக புரியும். என்னவென்றால், அவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று சொன்ன அந்த திருப்பாடலின் வரிகளுக்கு ஏற்ப கடவுள் எவ்வளவு இனிமையானவர் என்பதை சுவைத்து பார்க்க இன்றைய நாள் இறைவாக்கு வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல புனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த இறை அனுபவம் மேன்மை மிக்கதாக கருதப்படுகிறது. இன்றும் கூட பல மனிதர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஒடிந்து போகிற பொழுது அல்லது உயிர் பறிபோகும் நிலைக்கு மாறுகிற ஒரு தருணத்தில் கூட இந்த இறை அனுபவத்தை ஒவ்வொருவருமே உணர்கிறோம், அதை சுவைக்கின்றோம். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அனுபவத்தை பெற்றவர்களாக சுவைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் சிந்திக்கிற பொழுது அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு இது. அன்னை தெரசா தன்னுடைய சகோதரிகளோடு வாகனத்திலே பயணம் மேற்கொண்டிருக்கிறார். பயணம் போகிற வழியில பலத்த மழை பெய்கிறது. கடும் குளிரிலும் காற்றிலும் நடுங்கி இருக்கிற பல்வேறு மனிதர்கள் சாலை ஓரத்தில் இருக்கலாம் என்ற ஒரு நினைப்பில் அன்னை தெரசா தன்னுடைய வாகனத்தை மிக மெதுவாக ஓட்டுங்கள் என்று சொல்லி தன் ஓட்டுநரிடத்திலே சொல்லுகிறார். அன்னை சிந்தித்தது போலவே சாலையினுடைய இடதுபுறத்துல ஒரு மனிதர் குளிரின் நடுக்கத்துல என்ன செய்வது என்று தெரியாத நிலையில அந்த சாலை ஓரத்திலே நடுக்கத்தோடு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். மழை சோ என்று பெய்து கொண்டே இருக்கிறது. மற்ற சகோதரிகளுடைய கண்களில் எல்லாம் படாத அந்த மனிதருடைய அந்த நிலைமை அன்னை தெரசாவினுடைய கண்ணில் பட்டுவிடுகிறது. எனவே உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த மனிதனை தாங்கள் வந்த வாகனத்திலே சுமந்து வந்து தன்னுடைய அந்த மடத்திலே வைத்து அவரை பாதுகாக்க விரும்புகின்றார். அவர் நனைந்திருக்கின்றார், காயங்களோடு இருக்கிறார், புண்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லாவற்றையும் துடைத்து கழுவி தூய்மைப்படுத்தி மருந்திட்டு அந்த மனிதனுக்கு உணவு கொடுக்கிறார் அன்னை தெரசா. எனவே அதை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் அன்னையை புன்முறுவலோடு பார்த்து சொல்லுகிறார், எவ்வளவு இனிமை நிறைந்தவர்கள் நீர், எவ்வளவு இனிமையாக என்னை அன்பு செய்கிறீர்களே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகிற பொழுது, நான் உனக்கு செய்வது என்னை அழைத்த இறைவனுக்கே செய்வதாய் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்வில் என்னை பார்க்கிற நீ இனிமையானவள் என்று சொல்கிறீரே, என்னை விட இனிமை மிகுந்தவர் என்னுடைய தந்தை, என்னை அழைத்த இறைவன் என்று அன்னை தெரசா சொல்லி முடிப்பதற்குள் அந்த மனிதன் அன்னை தெரசாவினுடைய மடியிலே தன் இன்னுயிரை புன்முறுவலோடு இழக்கலாம். எனவே கடவுளின் இறை அனுபவத்தை இனிமையாய் உணர்ந்தவராய் அந்த மனிதன் இறப்பை சந்திக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடலிலே இன்றைய பதிலுரை பாடலில் நாம் பார்ப்பது போல கடவுள் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுகிற திருப்பாடல் ஆசிரியர் தாவீதினுடைய வரிகளுக்கு ஏற்ப நாம் இறை வார்த்தையை சிந்தித்தோம் என்று சொன்னால் இறை அனுபவம் தான் இனிமையான அனுபவம். அன்புக்குரியவர்களே, எந்த அளவு இறை அனுபவத்தை நாம் பெறுகிறோமோ அந்த அளவிற்கு இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியும் வாசகங்களும் நமக்கு கொடுக்கின்றன. இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தியும் கடவுள் உங்களோடு இருக்கிறார், அந்த இறை அனுபவத்தை பெறுகிற பொழுது நாம் அவரை சுவைத்து மகிழுகிறோம் என்பதை பார்க்கிறோம். முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்ப்பது போல எலியாவினுடைய வாழ்வில் அவர் அனுபவிக்கிற பல்வேறு துன்பங்களை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொள்ளுகிறோம். பாகால் இறைவாக்கினர்கள் 400 பேரை நேருக்கு நேராக சந்தித்து அவர்களோடு போரிட்டு வெற்றி கண்ட எலியா என்ன செய்கிறார்? இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுவது போல பயந்து ஓடுகின்றார். யாருக்காக? ஈசபேல் என்ன செய்கிறார்? உன்னை நான் கொன்று விடுவேன், உன்னை அழித்து விடுவேன், நீ தண்டனைக்குரியவனாய் இருப்பாய், உன்னை நான் கொலை செய்ய போகிறேன் என்று சொல்லி சொன்னவுடனே அச்சத்திலும் பயத்திலும் வேதனையிலும் எலியா ஓடத் தொடங்குகின்றார். மன சோர்வடைகின்றார், களைப்படைகின்றார். அச்சமும் பயமும் நிகழ்ந்தவராய் நடுங்கி அங்கே திக்குமுக்காடுகிற நிலைக்கு எலியா இறைவாக்கினர் மாறுவதைத்தான் இன்றைய முதல் வாசகத்துல அந்த மரத்தடியில் அவர் அமர்வதாக, அங்கே களைப்புற்று சோர்வுற்று அவர் உறங்குவதாக நாம் பார்க்கிறோம். முதலில் வானதூதருடைய அந்த காட்சியின் அடிப்படையில் அங்கே தண்ணீரும் உணவும் இருக்கிறது. எடுத்து முன்றுவிட்டு அவர் மீண்டும் படுத்து விடுகிறார்.
ஏனென்றால் அவருடைய மனச்சோர்வை காட்டிலும் மனதிலே அவ்வளவு அச்ச உணர்வு அவருக்கு இருக்கிறது, எங்கே என்னை கொன்று விடுவார்களோ என்று சொல்லி. எனவே கடவுளிடத்தில் அவர் ஜெபிக்கிறார், போதும் ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிற பொழுது மீண்டுமாக வானதூதர் அவருக்கு தோன்றி, எழுந்திடு, சாப்பிடு, உன் உடல் வலிமையை பெற்றுக்கொள் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய உடனுறுப்பை இறை அனுபவமாக எலியா இறைவாக்கினர் பெறுகிறார். அன்புக்குரியவர்கள், நடக்க முடியாமல் நொடிந்து கிடந்த எலியா 40 இரவும் பகலும் நடந்து சென்று ஓரேபு மலையை அவர் அடைந்ததாக நாம் வாசிக்கின்றோமே. இது எதன் அடிப்படை என்றால், எவ்வளவு இனியவர் என்பதை அங்கே எலியா உணர்ந்து இறை அனுபவத்தை பெறுபவராக இன்றைய நாளிலே நாம் முதல் வாசகத்திலிருந்து பெறுகிறோம். இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது இயேசுவினுடைய வாழ்வு, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில நாம் பார்த்தோம், இயேசுவை தேடி வருகிறார்கள் மக்கள். மக்கள் தேடி வருவதை கண்ட இயேசு அவர்களுக்கு உணவு படைக்கிறார். இந்த உணவு என்றுமாக நீடித்த நிலைத்த உறவு வாழ்வின் அடையாளமாய் இருக்கிறது. எனவே உட்கொள்ளுங்கள் என்று சொன்ன இயேசுவினுடைய வார்த்தையினுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாள் நற்செய்தி வருகிறது. ஆனால் இங்கு என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த இறை அனுபவத்தை பெற வேண்டிய மக்கள் இடறலுக்கு உள்ளாகிறார்கள். இயேசுவை இனிமையானவர் என்று சுவைக்க அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவை இகழ்ந்து பேசுகிற ஒருவராக அங்கே எல்லா மனிதர்களும் இருப்பதை இயேசு காண்கிறார். எப்படி புரிந்து கொள்வது? யோசேப்பின் மகன் அல்லவா, மரியாவின் மகன் அல்லவா, சகோதர சகோதரிகள் எல்லாம் எங்குதானே இருக்கிறார்கள் என்று இயேசுவனுடைய வாழ்வை கண்ட மக்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எனவேதான் யோவான் நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் அவர்களுக்கு உரியவிடத்தில் வந்தார், அவர்களுக்கு உரியவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக இப்படிப்பட்ட மனநிலையில் தான் அன்புக்குரியவர்களை நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த உலக காரியங்கள், இந்த உலக நாட்டங்கள், பல்வேறு விதமான தீமையான காரியங்கள் நம்முடைய லேவியர் எண்ணிக்கை நூலிலே சொல்லப்படுவது போல கடவுளுக்கு அருவருக்கத்தக்க செயல்களை செய்து கடவுளின் அனுபவத்தை இழந்து போய் நிற்கிறோம். கடவுளுடைய அனுபவத்தை பெற முடியாமல், இனிமையானவர் என்பதை சுவைக்க முடியாமல் இன்று சொரணையற்ற தன்மைகளை நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்பதை தான் இன்றைய நாளின் நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கடைசியாக சொல்லுகிறார், இந்த உணவு வாழ்வை தருகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற உணவு வகைகள், இது சாப்பிடுகிற உணவு மட்டுமல்ல, பதவி என்பது ஒரு உணவு, பட்டம் என்பது ஒரு உணவு, புகழ் என்பது உணவு, பெருமை கொள்வது என்பது உணவு, அதிகாரத்தோடு அடுத்தவர்களை அடக்கி வாழ வேண்டும் என்பது ஒரு உணவு, மற்றவர்களை எனக்கு கீழாக வைத்து அவர்களை கசைக்கு பிழிய வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு உணவு தான். இந்த உணவையெல்லாம் உட்கொள்ளுகிற பொழுது இந்த உணவெல்லாம் இனிமை தராது, இந்த உணவெல்லாம் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் தருகிற என்றுமே உங்களுக்கான ஒரு உணவு, இரவாமல் இருக்க இனிமையான ஒரு உணவு, அதுதான் நற்கருணை திருவிருந்து. அந்த உணவை நாம் உட்கொள்ளுகிற பொழுதுதான் அந்த ஆண்டவர் இயேசுவை, நற்கருணை ஆண்டவரை இனியவர் என்று சுவைக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியிலே கொடுக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த 2 விதமான சிந்தனைகளில் நாம் பார்க்கிறோம். ஒன்று தெளிவாக இருக்கிறது, இயேசு நிறைவான, வளமான, செழுமையான, வரங்கள் நிறைந்த ஒரு ஆசீர்வாதத்தை இனிமையாக கொடுக்கிறார் என்றால், இந்த இனிமையை ஏன் நம்மால் சுவைக்க முடியவில்லை? கேள்வி வருதில்ல? ஏனால ஆண்டவருடைய அனுபவத்தை பெற முடியல? அதற்கு தான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லுகிறது 6 வகையான செயல்பாடுகள். பாருங்கள், மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல், தீமை. இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிற பொழுது இறை அனுபவத்தை பெற முடியாது. நீங்கள் எல்லாம் பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2ஆம் வாசகத்துல எபேசு நகர மக்களுக்கு மட்டுமல்ல, இன்று நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீற்றம் நம்மிடத்தில் இல்லையா? சினம் நம்மிடத்தில் இல்லையா? கூச்சல் குழப்பங்கள் நம்மிடத்தில் இல்லையா? பழிச்சொல் பேசுவதும் பழி வாங்குவதும் அல்லது இன்னொருவரை இல்லாதவை பொல்லாதவை என்று பேசுகிற பண்பு நம்மிடத்தில் இல்லையா? தீமையான காரியங்களில் ஈடுபடுவது நம்மிடத்தில் இல்லையா? அன்புக்குரியவர்களே, மனக்கசப்பு நம்மிடத்தில் இல்லையா? ஆக இவை எல்லாவற்றையும் நாம் நம்முடைய இதயத்தில் வைத்திருந்தோம் என்றால் இந்த இதயம் எப்படி இனிமையான இயேசுவால் நிரப்பப்படும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இயேசு அப்படியாக நம்மை விடவில்லை.
லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று சொல்லப்படுவது போல இன்றைய 2ஆம் வாசகத்தின் 2வது பகுதியில ஆண்டவர் அதற்கான வாய்ப்பையும் நமக்கு கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? பாருங்கள், நன்மை செய்தல், பரிவு காட்டுதல், மன்னித்தல், அன்பு கொண்டு வாழ்தல், இவையெல்லாம் இருக்கிற பொழுது நாம் மீண்டும் மீண்டுமாக இனியவரான இயேசுவை சுவைக்கின்ற மனிதர்களாக, மகனாக மகளாக மாற்றப்படுகிறோம் என்பதை இறைவன் உணர்த்துகிறார். இந்த செயல்களை நான் நம்முடைய அருள் அடையாளங்களோடு இணைத்து பார்க்கிறேனே. நம்முடைய சமூக அருள் அடையாளங்கள் என்று சொல்லுகிற திருமணம் மற்றும் குருத்துவம் ஆகிய இரண்டும் எதற்காக தெரியுமா? நன்மை செய்து வாழ்வதற்கு தான், வேறு எதற்கும் கிடையாது. நம்முடைய குடும்ப வாழ்வாக இருக்கலாம், இல்லற துறவர வாழ்வாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் மற்றவருக்கு நன்மை செய்து வாழதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலில் 10ஆம் அதிகாரத்தில் 32வது இறை வார்த்தையில பார்க்கிறோம், சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு போனார் இயேசு என்று பார்க்கிறோமே. அத்தகைய நன்மை தனத்தை நாம் பெற்றோம் என்றால் அந்த இறை அனுபவம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவதாக பரிவு காட்டுதல். இந்த பரிவு காட்டுதல் என்றால் என்ன? நோயில் பூசுதல். இந்த பரிவு காட்டுதல் என்று நோய் என்பது உடல் நோய் மட்டுமல்ல, உள்மன காயங்களால், மன கசப்புகளால், மன சோர்வுகளால், மனவேதனைகளால் நிறைந்த உள்ளங்களுக்கு அருகில நாம் நமது செவி கொடுத்தாலே போதும் அவர்களுக்கு பரிவு கிடைக்கிறது. எனவேதான் மார்க்கு நற்செய்தியில 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது போல, ஆயனில்லா ஆடுகளை போல் அவர்கள் அழைகெடுக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் மீது இயேசு பரிவு கொண்டார் என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக அன்புக்குரியவர்களை நாம் பார்க்கிறோமே, மன்னித்தல். இது ஒப்புரவு அருளடையாளம். நாம் பல்வேறு நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த மன்னிப்பை பெற முடியாத, கொடுக்க முடியாத மனிதர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு கசப்பான உணர்வுகள் எல்லாம் நம்மை காயப்படுத்துகின்றன. அத்தகைய சூழலில் இயேசு மன்னிக்கிற பொழுது நமக்கு இனிமையானவராக தென்படுகிறார். கடைசியாக பார்க்கிறோம், அன்பு கொண்டு வாழ்தல். திருமுழுக்கு, நற்கருணை, உறுதி பூசுதல், இது எல்லாமே கடவுளுடைய அன்பை நமக்கு சுட்டி காட்டுகிற அருமையான அருளடையாளங்களாக இருக்கின்றன. எனவே இப்படியாக இறைவன் இந்த திருப்பலியின் வழியாக நம்ம எல்லாருக்கும் அவரை இனிமை உள்ளவராய் சுவைக்க வாய்ப்பு கொடுக்கிறார் என்றால் ஏன் நம்மால் செய்ய முடியவில்லை? முன்பு சொன்னவற்றை களைந்து இப்பொழுது சொன்ன இந்த 4 காரியங்களையும் நாம் ஏற்கின்ற பொழுது நிச்சயமாக இறை அனுபவம் நிறைந்த மனிதர்களாக நம்மால் வாழ முடியும். அது இனிமையான அவரை சுவைக்க வழியை நமக்கு தருகின்றன என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் கடைசியாக அன்புக்குரியவர்களை, திருப்பாடல் 34 8வது இறை வார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றவர் என்று பார்க்கிறோமே. இந்த பேறு பெற்ற உன்னத நிலையை நாம் பெறுவதற்கு இறைவன் 3 வழிகளை நமக்கு காட்டுகிறார். முதல் சிந்தனை என்னவென்றால், இறை வார்த்தையை வாசித்து அதை நாட வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையை பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது. அந்த உயிருள்ள வார்த்தை எப்போது நம்மிடத்தில் வருகிறதோ, உயிருள்ள நாம் அனைவரும் அந்த உயிருள்ள வார்த்தையை வாசிக்க வாசிக்க அதன் இனிமையை சுவைக்க ஆரம்பிக்கிறோம். இதைத்தான் திருப்பாடல்களில் 119 103வது இறை வார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம், உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானது. ஆக வார்த்தை உள்ளுக்குள்ளே இனிமையாக போகிற பொழுது நம் வாழ்வும் இனிமையாக மாறும். அந்த இனிமை யார் கொடுத்தது என்று சொன்னால், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைக்கிறோமே அந்த ஆண்டவர் தான் கொடுக்கிறார். இரண்டாவது சிந்தனை அன்புக்குரியவர்களை, எலியாவை போல, எபேசு நகர மக்களை போல நாம் இறை பராமரிப்பை நாட வேண்டும். ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், இறைவனுடைய பராமரிப்பை நாம் நாடுகிற பொழுது பாருங்கள், பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையில நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், இறைவன் எந்த அளவு மக்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கு அல்லது வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், 2ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை 3வது இறை வார்த்தையில, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகை தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். புதியதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாக பாலை அருந்த ஆர்வம் உள்ளவர்களாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருகிறீர்கள். இந்த மீட்பு என்ன? கடவுளுடைய பராமரிப்பு அன்புக்குரியவர்களே. அது மட்டுமல்ல, எரேமியா புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம், என் மக்கள் எனது வல்லமையால்
நிறைவு பெறுகிறார்கள். இந்த வல்லமை தான் இறைவனுடைய அனுபவம். அதனால் தான் நாம் மீட்பு பெறுகிறோம் என்பதை கடவுள் உணர்த்துகிறார். கடைசியாக அன்புக்குரியவரை நாம் பார்க்கிறோம், செக்கரியா நூலில் ஆண்டவர் 9வது பிரிவில் 16வது இறை வார்த்தையில நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் அருமை மகனே மகளே, நான் உன்னை அழைத்து இன்றைய நாளில் நான் இனியவன் என்று சுவைக்க உன்னை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் என்ன உனக்காக செல்லுகிறேன் என்றால், அந்நாட்களில் அவர்களோடு கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களாகி அவர்களை ஆயர் தம் மந்தையை மீட்பது போல மீட்டருளினார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த இறை பராமரிப்பு தான் மீட்பு செயலாக நமக்கு கொண்டு வரப்படுகிறது. மூன்றாவதாக நாம் மனம் மாற வேண்டும். இறை வார்த்தையை மட்டும் படித்தால் போதாது, இறைவனுடைய பராமரிப்பு வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தால் மட்டும் போதாது. மாறாக அந்த இறை வார்த்தையை வாசித்து இறை பராமரிப்பை பெறுகிற பொழுது மனம் மாற்றம் அடைய வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. மத்தேயு நற்செய்தி 3:8 பார்க்கிறோம், நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் நிரூபியுங்கள். மனமாறியவர்கள் என்றால் கடவுளுடைய இறை அனுபவத்தை பெற என்னுடைய வாழ்வை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த மனமாற்ற வாழ்வை தான் இறைவன் என்று விரும்புகிறார். ஏனென்றால் திருத்தூதர் பணிகள் 2:38 நாம் பார்க்கிறோம், நீங்கள் மனம் மாறுங்கள் என்று கடவுள் நம்மை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, திருத்தூதர் பணிகள் நூல் 17:30 இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், மனம் மாற வேண்டும் என்பதுதான் என் கட்டளை. எனவே சிந்திப்போம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இறைவன் எவ்வளவு இனியவர் என்று சுவைக்க இந்த ஞாயிறு திருப்பலி நம்மை அழைக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு இனிமையற்றதாய், பொருளற்றதாய், அர்த்தமற்றதாய், ஏனோ தானோ என்று வாழுகிற வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து நமக்கு எல்லாவற்றையும் செய்கின்றவர் இனிமையானவர் என்று உணர்ந்தாலே போதும் நம்முடைய வாழ்வு இனிமையாக மாறும். அத்தகைய அருளுக்காய் இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நம் வாழ்வை இனிமையாய் மாற்றட்டும். ஆமீன். நாம் அனைவரும் இணைந்து இப்பொழுது நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். காணிக்கை தர வந்தேன் என் தெய்வமே, காணிக்கை பொருளாகவே. காணிக்கை தர வந்தேன் என் தெய்வமே, காணிக்கை பொருளாகவே.
என் வாழ்வினத்தங்கள் இந்நாளும் நீயாக என் வாழ்வும் நீயாகவே என் வாழ்வினத்தங்கள் எந்நாளும் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தருகிறேன் என்னையே உம் பலியாய் கலந்திட காணிக்கை தர வந்தேன் என் தெய்வமே காணிக்கை பொருளாகவே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகுமே. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவள்ளமானா. சிலுவையில் வாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவிக்க திருவள்ளமானா. இருந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு எங்களை அழைத்து செல்ல தம் ஒரே திருமகனின் வழியாய் மீட்பின் மறைபொருளை எங்களுக்கு காட்டுகின்றார். ஆகவே வான தூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை
வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தாரலும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் செயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் இணைந்து இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இறை அனுபவம் பெற இரு கரங்களை விரைத்து இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். வார்த்தையான இவரை வாசிக்கின்ற பொழுது, இவரை நோக்கி நம்முடைய கால்கள் நடக்கின்ற பொழுது, இவரை நோக்கி வருகிறவர்கள் முழுமையான மனமாற்றத்தின் மக்களாய் மாற்றுவதற்கு தங்களையே அர்ப்பணிக்கின்ற பொழுது இனிமையானவர் என்று சுவையான அனுபவத்தை கொடுக்கின்ற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இறையேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்பாய் ஆண்டவருடைய வல்லமையான கரம் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் சொல்லி கண்களை மூடி கரங்களை குவித்தவர்களாய் ஆண்டவருடைய உடனுறுப்பும் பாதுகாப்பும் அன்று எலியாவுக்கு இருந்தது போல எபேசு நகர் மக்கள் முழுமையாய் தங்களுடைய பாவ சேற்றிலிருந்து மனமாறி இறைவனுடைய முழுமையான அன்பை சுவைத்தது போல நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த மக்களிடத்தில் நான் இனிமையான உணவினை இனியவராக உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்திய இயேசு ஆண்டவர் என்று இந்த தெய்வீக திருப்பள்ளியின் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து அரவணைத்து
ஆர்ப்பரிக்கின்ற பிள்ளைகளாய், கடவுளை நோக்கி கண்களை உயர்த்தி ஜெபிக்கிற மக்களாய் நம்ம ஒவ்வொருவரை மாற்ற வேண்டுமாய் சொல்லி, வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையினால் வாழ்வு உண்டு, உயிர் தருகின்ற ஆற்றல் மிகுந்த வாழ்த்து ஒவ்வொரு நாளுமாய் நம்முடைய வாழ்வுக்கு நம்முடைய வார்த்தையின் வழியாய் இறைவன் நமக்கு ஆசிரை கொடுக்கின்றார் என்று உணரச் செய்கின்ற இந்த வல்லமையான நேரத்தில் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் என்பதை உணர இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். எனவே ஜெபிப்போம். எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்துகிற அன்பு தந்தையே இறைவா, இந்த திருப்பலியின் வழியாய் தங்களுடைய ஆசீர்வாதத்திற்காய், அருள் வரங்களுக்காய், வல்லமைக்காய், தூயாவினுடைய துணைக்காய், தூயாவின் அக்னிமயமான அபிஷேக ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உமது ஆசீர்வாதம் என்றும் அவர்களோடு தங்குவதாக. இறை அனுபவம் இனிமை மிகுந்ததா இன்றைய நாளில எப்படி திருப்பாடல் 34:8 நாங்கள் வாசிப்பது போல எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவருடைய பேரன்பு என்றென்றுமாய் உங்களிடத்தில் இருக்கிறது என்று தாவீது ஜெபித்தது போல இன்றைய நாளில் நாங்கள் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் இயேசுவே உம்முடைய அனுபவம், உம்முடைய இறை அனுபவம் இனிமை மிகுந்ததா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பெறுவனவாக. எலியாவை போன்று மனச்சோர்வோடும் பயத்தோடும் அச்சத்தோடும் குற்ற உணர்வோடும் எப்போது என்ன நடக்குமோ என்று வேதனையின் விளிம்பில் தவித்துக் கொண்டிருக்கிற எங்கள் வாழ்வு முழுவதுமாய் ஆண்டவரே, அன்று எலியாவுக்கு நீர் கொடுத்தது போல இறை பராமரிப்பை எங்களுக்கும் கொடும் ஆண்டவரே. எழுந்து நடக்கக்கூடிய தெம்பை தாங்க ஆண்டவரே. நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளிலும் எங்களோடு இருங்கப்பா. எங்களை தேற்றி அரவணைத்து அன்பு செய்கிற உம்முடைய கரம் எங்களோடு இருக்கு மட்டுமா இன்றைய நாளில் ஜெபிக்கிறோம் அப்பா. திருத்தூதர் பணிகள் நூலில 2ஆம் அதிகாரம் 38வது இறை வார்த்தையில மனமாறுங்கள், அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கும் கட்டளை என்று சொல்லுகிற ஆண்டவருடைய கட்டளையை பின்பற்றி நாங்கள் வாழுகிற பொழுது நிச்சயமாய் இறை பராமரிப்பை பெறுகிற, இறை அனுபவத்தை பெறுகிற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதை உணரச் செய்யும் ஆண்டவர. திருப்பாடல்களில நாங்கள் பார்ப்பது போல 121வது பிரிவில 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை நாங்கள் என்று வாசிக்கிறோமே. அத்தகைய வாஞ்சைக்குரிய உம்முடைய ஆசீர்வாதம், வானக ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றும் கிடைக்க பெறுவனவாக. இன்று நாங்கள் எடுக்கிற திட்டங்கள், முடிவுகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், எங்களுடைய எதிர்கால வாழ்வு எல்லாவற்றிலுமாய் உமது இறை பராமரிப்பை கண்டு மகள திருவிழம் கொள்வீராக. ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவனவு எங்களை உம்மோடு ஒன்றைக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்தி நிலையான மீட்பின் மக்களாய் எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவன் எத்துணை இணையவர் என்று சுவைத்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இன்னின்றில் நிலையாக கோயில் கொண்டாய், இப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். விடி வெள்ளியாக நீ வரும்போது விடியாத இரவுகள் ஏதம்மா. முடிவொன்று சொல்ல நீ உள்ள போது முடியாத முடிவுகள்
உந்தன் அன்பாலிமை அணை கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்காய் எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.